பாரம்பரிய சமையலுக்காக இன்றைக்கி டீ கடை கச்சடா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 200 கிராம் மைதா மாவு, ஒரு 2 டீஸ்பூன் ரவா, ஒரு முட்டை. மைதா மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு இனிப்புக்கு சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன். இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து சோடா உப்பு, நம்ம வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா உப்பு இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நம்ம பச்சை தான் போகிறோம் கை வச்சு, அதனால லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும். இந்த அளவுக்கு கலக்கிட்டால் போதும். அந்த மஞ்சள் கலர் கரு மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மைதா மாவை ஒன்றா போட்டுக்கலாம். ரவா போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஒன்றா எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா பெசஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இப்படி விட்டால் இந்த அளவுக்கு விழணும். ஒரு மாதிரி கம்பி பதம் மாதிரி விழுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு இப்படி கிள்ளி போட்டோம்னா அப்படியே பந்து கணக்காக உருண்டு வரும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இது ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு போட்டு பார்க்கலாம். போட்டு காட்டுறேன். நம்ம இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி போட்டால் போதும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுருங்க. ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க எண்ணெய் காஞ்ச உடனே. ஏன்னா சர்க்கரை ரவா எல்லாம் வந்து என்ன செய்யும், சீக்கிரமாகவே ப்ரௌனிஷ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 2-3 போட்டாவே போதும். இந்த மாதிரி போட்டு மெதுவாக, எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் போதும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், கருப்பாகிடும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும். வரையில் அப்படியே திருப்பி விட்டுடலாம். நல்லா செவந்து வரணும். ஏன்னா நல்லா சீக்கிரமாகவே செவந்துருச்சுன்னா வேகாது. இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். நல்லா கலர் மாறி நல்லா ஒரு மாதிரி பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. மிதமாக விட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது அந்த உள்ளே வேகும். ஏன்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கீரி போட்டால் இந்த மாதிரி வெடிச்சு வரும். கீராமல் போட்டால் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும் கரெக்டாக. இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். நம்ம கீரி போட்டால் இந்த மாதிரி வெடிச்சிட்டு வரும். நம்ம கீராமல் போட்டோன்னா இந்த மாதிரி உருண்டையாக அப்படியே நம்ம போண்டா மாதிரியே வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.